அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு. இது நாங்க அன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே அனைத்து பேருமே பேசின விஷயம் இதுதான். எழுதி தரப்பட்டதும் உண்மைதான். ஆனா அதுல வருஷம் நோட் பண்ணல. அப்போ நாங்க கேட்டோம் வருடம் எழுதி தரணும்னு. அப்ப அண்ணன் சொன்னாரு, அது வருடம் நோட் பண்ணி தர்றது வழக்கம் இல்லமா, உறுதியாக உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னாரு. அது 26ன்றதை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகமுமே இங்கு நடக்கின்ற அனைத்து நகர்வுகளையுமே தேர்தலை ஒட்டிய அரசியல் நிகழ்வாதான் நான் பார்க்கிறேன். அதனால தேமுதிகவுமே 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு, கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்களில் 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்க இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, எங்களுடைய கட்சியின் வளர்ச்சியை நோக்கி நாங்கள் இந்த 6 மாத காலம் பயணிக்க இருக்கிறோம். அதனால தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கிதான் எங்கள் பயணமும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலுமணி அதுதான் இப்ப ஒரே லைன்ல சொல்லிட்டேன்ல, இங்க அரசியல் என்பது தேர்தலை நோக்கிதான் செல்கிறது எல்லா கட்சியிலுமே. அதேதான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்றத நானும் உறுதிப்படுத்துகிறேன். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டி தான் இங்க நடக்குது. அதனால எங்கள் நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை அறிவிச்சவங்க கிட்ட நீங்க போய் கேட்கணும். இன்றைக்கு எங்கள் நிலைப்பாடு நாங்க சொல்றோம். இன்னைக்கு திமுகல செயற்குழு பொதுக்குழுல கேப்டனுக்கு இரங்கால தீர்மானம் நிறைவேற்றியதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம். இன்னைக்கு அதிமுகல 26 ராஜ்யசபா சீட் உறுதி என்று அறிவிச்சிருக்காங்க. அது 2026 தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது. எனவேதான் நாங்களும் சொல்கிறோம். அதனால தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கிதான் எங்கள் பயணமும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனவரி மாதம் கூட்டணி பற்றி பேசும்போது இந்த சீட்டை மையமா வச்சு தேமுதிக அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிற நிலைப்பாடு ஏற்றப்படுமா? அதை அறிவிச்சவங்க கிட்ட நீங்க போய் கேட்கணும். இன்றைக்கு எங்கள் நிலைப்பாடு நாங்க சொல்றோம். இன்னைக்கு திமுகல செயற்குழு பொதுக்குழுல கேப்டனுக்கு இரங்கால தீர்மானம் நிறைவேற்றியதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம். இன்னைக்கு அதிமுகல 26 ராஜ்யசபா சீட் உறுதி என்று அறிவிச்சிருக்காங்க. அது 2026 தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது. எனவேதான் நாங்களும் சொல்கிறோம், தேமுதிகவும் இனி 2026 இந்த தேர்தலை ஒட்டி தான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சற்று முன்னதாக அதிமுக தரப்பிலிருந்து அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் யார் யார் வேட்பாளர்களாக களமிறக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியானது. கூடுதலாக 2026 தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் 1 வழங்கப்படும் என்பது குறித்தான அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது, இங்கு நடைபெறக்கூடிய நகர்வுகள் அனைத்துமே தேர்தலை மையப்படுத்தியே நடக்கிறது, அந்த வகையிலேயே தேமுதிகவும் இனி வரக்கூடிய நாட்களில் ரியாக்ட் செய்ய இருக்கிறது என்பது போன்ற ஒரு தொனியில் அவர் பேசியிருந்தார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுக்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். முன்னதாகவே அதிமுக தரப்புல அறிவிப்பு வெளியானப்போ இந்த சமாதானத்தை தேமுதிக ஏத்துக்குமா, அந்த சைடு இருந்து என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பியிருந்தோம். தற்பொழுது பிரேமலதா அவர்களும் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளும் விஷயம் என்னவாக உள்ளது? கௌதமி, பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார். அந்த சந்திப்பிலே பல முக்கியமான விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நாம் நேரடியாக புரிந்து கொள்வது, தேமுதிக இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு
ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதிமுக தங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்குவார்கள் என்று அவர்கள் கடைசி நிமிடம் வரை எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இடம்பெறாத காரணத்தால் அவர்கள் மிகுந்த கோபத்திற்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அந்த பேச்சின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதிமுக தன் கடமையை செய்துள்ளது, நாங்களும் நிச்சயமாக எங்கள் கடமையை செய்வோம் என்று அதில் பல்வேறு அரசியல் வார்த்தைகளை பொதித்து அவர் அந்த வார்த்தையை ஒதுக்கியிருக்கின்றார். எனவே இங்கு ராஜ்யசபா சீட்டு என்பது முழுக்க முழுக்க தேர்தலை மனதில் வைத்துதான் இயக்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நாங்களும் இனி தேர்தல் அரசியலிலே ஈடுபடுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது 5 லோக்சபா இடங்கள் 1 ராஜ்யசபா இடம் என்றுதான் எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது, வெறும் வாயால் சொல்லப்படவில்லை, எழுத்துப்பூர்வமாகவே கொடுக்கப்பட்டது என்று பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறார். ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எழுத்துப்பூர்வமான அந்த கடிதம் எதையும் அவர் ஆதாரமாக காட்டவில்லை. ஆனால் அவர் சொல்வது எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாகவே கடிதம் கொடுக்கப்பட்டது என்றுதான் சொல்கின்றார். அந்த கடிதத்திலே ஆண்டு குறிப்பிடாமல் அவர்கள் எழுதி கொடுத்து விட்டார்கள், அதாவது 1 ராஜ்யசபா சீட் என்று எழுதி கொடுத்து விட்டார்கள் என்று சொல்கிறார். அந்த 1 ராஜ்யசபா சீட்டு எந்த ஆண்டு கொடுக்கப்படும், ஆண்டையும் குறிப்பிட்டு விடுங்கள் அண்ணன் என்று நான் அப்போதே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்டேன். ஆனால் எப்போதுமே ஆண்டு குறிப்பிட்டு கொடுப்பது வழக்கம் கிடையாது. எனவே நாங்கள் அந்த சீட்டை கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உடன் வந்த முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் எங்களுக்கு வாக்குறுதியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்திருந்தார்கள். எங்களுக்கு சொன்னது ஒன்று செய்தது ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்ற துணையிலே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கின்றார். குறிப்பாக 2026 எங்களுக்கு தருவோம் என்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு அந்த அடிப்படையில் காய்களை நகர்த்தக்கூடிய வகையிலே அதிமுக பேசியிருக்கின்றது. நாங்களும் 2026 அரசியலை தேர்தலை ஒட்டி சில அரசியலை செய்வோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவினுடைய பொதுக்குழுவில் 2வது தீர்மானமாக கேப்டன் விஜயகாந்தினுடைய மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அதனை வரவேற்கிறோம், நன்றி தெரிவிக்கின்றோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திமுக கேப்டன் விஜயகாந்த் மறைவின் போது உடன் நின்றார்கள், அந்த இறுதி மரியாதை செலுத்தும் போதும் வந்து பங்கேற்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தொடர்ந்து திமுகவினருக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அந்த பேச்சிலிருந்து நாம் நேரடியாக புரிந்து கொள்வது அதிமுக தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் தாங்கள் மிகுந்த மன வருத்தத்தில் இருப்பதாகவும் தான் அவரது பேச்சு வெளிப்படுத்துகின்றது. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை. அதாவது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கிறது என KP முனுசாமி பேசும்போது சொல்கிறார். ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது கூட்டணி குறித்தெல்லாம் நாங்கள் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தான் சொல்வோம், இப்போதைக்கு எதையும் சொல்ல முடியாது என்று சொல்கிறார். அப்படியானால் அதிமுக கூட்டணியில் அவர்கள் இல்லை என்பதைத்தான் தற்போதைய பதிலாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் திமுகவிற்கும் நன்றி சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தால் இது வெறும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக சொல்லப்பட்ட நன்றி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. கூட்டணி வாய்ப்பிற்கான அதிமுகவிற்கு ஒரு செக் வைப்பதற்கான ஒரு பதிலாகத்தான் அரசியல் ரீதியாக இதை பார்க்க முடியும். காரணம், அவர் பேசும்போது குறைந்தது ஒரு 5 முறை இனி நாங்களும் அரசியல் செய்வோம், 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துதானே நீங்கள் காய்களை நகர்த்துகிறீர்கள், அதனை நாங்களும் செய்வோம், அந்த ஆட்டத்தை நாங்களும் ஆடுவோம் என்ற ரீதியிலே பதிலளித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் ராஜ்யசபா சீட்டு தங்களுக்கு வழங்கப்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு அந்த சீட்டு ஒதுக்கப்படாத காரணத்தால் அவர்கள் மிகுந்த மன வருத்தத்திலே இருப்பதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பதில் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது.